வருஷம் இங்கே ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது ஐயா வந்து திடம் கொண்டு பலத்துடன் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு காலில் வந்து சுகர் வந்து அது கேங்க்ரின்னு சொல்லுவாங்க. கால் அழுகி போகிற ஒரு நிலை. விரல் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் பாதம் ஃபுல்லாகவே போயிடுச்சுமா, கால் பாதத்துக்கு மேலே முட்டிக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் எடுத்தவங்க எல்லாருமே ஒருத்தராக பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இறந்துட்டே வராங்க. அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஜூன் 26 திடீர்னு எனக்கு ஃபீவர் வந்தது. ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணணும், டேப்லெட் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது, என்ன ஃபீவருன்னு தெரியலை அப்படின்னு அட்மிட் ஆனால் கண்டுபிடிக்க முடியும் டெங்கா இல்லை மலேரியாவா என்ன காய்ச்சலுன்னு தெரியல, நாங்கள் எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு தான் நாங்கள் சொல்வோம் அப்படின்னு அட்மிட் பண்ணாங்க. 4 நாள் இருந்தேன். எல்லாமே நார்மல், எதுவுமே இல்லைம்மா, யூரின் இன்ஃபெக்ஷன் மட்டும் மைல்டாக இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பலவீனமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டு, எனக்கு ஐயா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிற்றில், எனக்கு எண்டோஸ்கோபி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டு பண்ணிட்டேன். பண்ணப்போ எனக்கு சிறுங்குடலில் கட்டி இருக்குது, சின்னதாக கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, அந்த கட்டி வந்து நார்மல் கட்டி இல்லை, கேன்சர் கட்டியாக இருக்கும் போல் இருக்குது. நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து நேராக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வந்தேன். ஐயா கிட்ட வந்து அந்த ரிசல்ட்டை காட்டிட்டு ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவார் அப்படின்னு ஐயா சொன்னார். நானும் விசுவாசத்தோடு போனேன். பிளட் டெஸ்ட்டும் எடுத்தேன், ஸ்கேனும் எடுத்தேன். ஆனால் அங்கே போனால் கட்டி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலம்மா, பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ துக்கத்தோடு போனனோ அவ்வளோ சந்தோஷமாக நான் திரும்பி வந்தேன். ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இந்த தேவாலயத்துல மருத்துவர்களால் தீர்த்து வைக்க முடியாத ஆவிக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடம். ஷார்ட்டா சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலே அவர் ஒரு நாள் ஜெப ஆலயத்திற்குள்ளே போய் பிரசங்கித்து விட்டு முடிவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் அந்த ஆலயத்தில் வந்திருந்தான். அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனை தூக்கி கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இஸ்ரேல் தேசத்திலே கப்பர்நகூம் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலே இருந்த ஒரு ஜெப ஆலயத்தினுடைய இடிந்து போன ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தூண் மட்டும் நிற்கிது, அங்கங்கே இடிஞ்சிருக்கும். அதில் 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று பெரிய தேவாலயம் மாதிரி இருக்கும், இன்னொன்று சைடில் ஒரு சின்ன அனெக்ஸ்டு மாதிரி ஒரு சின்ன இடம் அப்படி இருக்கும். இதுக்கு பேரலாக இருக்கும். அப்போ நான் கேட்டேன், இது எதுக்காக போட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா, அவங்க இந்த வசனத்தின்படியாக சொல்கிறாங்க, ஆராதனை நேரத்தில் சில அலக்களிக்கிற ஆவிகளை உள்ளவங்களை அங்கே தான் கொண்டு வந்து கட்டி போட்டிருப்பாங்க. இங்கே வருகிற அந்த ஊழியக்காரன் ஆராதனை முடித்த உடனடியாக அந்த அபிஷேகத்தோடு போய் அவர்களை தொட்டு விடுதலை ஆக்குவார்கள்.
அதுக்கு தான் இந்த பகுதி என்று சொன்னார்கள். இந்த வசனத்தின்படியாகத்தான் அதை எங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு தனி பகுதியே தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை என்று ஆலயத்திற்குள்ளேயே உங்களை அனுமதிக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இடம், எல்லார மாதிரி தான் இடம். சில நேரங்களில் சில அசுத்த ஆவிகள் உள்ளே இருக்கிறதே வெளியே தெரியாது, அமுக்கமாக இருக்கும். பைபிளில் நிறைய ஆவிகள் இருக்குது. எரிச்சலின் ஆவிகள் அப்படின்னா எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்க எரிச்சலின் ஆவிகள். தாறுமாறுகளின் ஆவிகள், அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தாறுமாறாக இருக்கு. அவன் வண்டி ஓட்டுறதே தாறுமாறாக தான் ஓட்டுவான், எல்லாத்துலேயும் தாறுமாறுகளின் ஆவிகள் அப்படின்னு நிறைய விதமான கனநித்திரையின் ஆவிகள், தூங்கிக்கிட்டே இருக்கிற ஆவிகள், இப்படி நிறைய ஆவிகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியே தெரியாமல் அமுக்கமாக இருக்கும். சைலண்டாக ஒரு நாள் கொண்டு போய் ஆளை காலி பண்ணிடும். ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அங்கு கொடுக்கப்படுகிற சத்திய வார்த்தைகள் அவர்களை விடுதலையாக்கும். அதுக்குத்தான் தேவாலயம். இது நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது, எங்கே போனாலும் இந்த விடுதலை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தேவாலயத்தில் தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய மனக்கட்டுகள் வசனம் கொடுக்கும் பொழுது திறக்கப்படும், அமைதியாக திறக்கப்படும். அவருடைய சிந்தனையின் கட்டுகள் திறக்கப்படும். கட்டப்பட்ட மனக்கண்கள், இதய கண்களை ஆண்டவர் திறந்து விடுவார். வித்தியாசத்தை காண்பீர்கள். உங்களுக்கு தெரியும், சர்ச்சுக்குள்ள வருகைக்கு முன்னாடி அவ எப்படி இருந்தா, சர்ச்சிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு எப்படி மாறிட்டா. அந்த கட்டுகளை உடைக்கிற இடம். எல்லாரையும் அலக்கழிச்சிட்டு போகன்னு சொல்ல முடியாது. சபையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் அமைதியாக உட்கார்ந்து ஒன்று அமைதியாகவே கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஆவிகளை அமைதியாக துரத்துற உங்களுக்கே தெரியாது. ஆனால் வெளியே போகும் பொழுது மாற்றங்கள் இருக்கும். சபைக்கு வந்தா கண்டிப்பா மாற்றம் இருக்கும். நீ ஆண்டவரை மதிச்சு, ஆண்டவருடைய வார்த்தையை மதிச்சு, நீ என் நாமத்தை மறுதலியாமல் வந்திருக்கிறபடியினாலே இதோ உனக்கு வாசல் திறந்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. நீ என் நாமத்தை மறுதலிக்காம ஆலயத்துக்கு வந்த, என் நாமத்தை மறுதலிக்காம என் வார்த்தையை கேட்க வந்தபடியினால வாசல்கள் திறக்கும். உங்களுக்கு அடைப்புகள் திறக்கும். இருதயத்தில் இருக்கிற அடைப்புகள், கற்பத்தில் இருக்கிற அடைப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திறப்பார். அன்றைக்கு அப்படித்தான் வந்தான் அவன். ஆனா ஆண்டவர் அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஒரே வார்த்தை தான். உடனே அந்த அசுத்தாவி அவனை அதட்டி கீழே தள்ளிட்டு வெளியேறினது. அது அவனை விட்டு போய்விட்டது. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் அசுத்தாவி கட்டில்லை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒன்னில் அசுத்தாவி இருக்கும், இல்லை பரிசுத்தாவி இருக்கும். ரெண்டும் இல்லாமல் அது காலியா இருக்கவே இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் கனிகள் வெளிப்படும். கனிகள் வெளிப்படலைன்னா அவனுக்குள்ளால் அசுத்தாவி இருக்கிறது என்று அர்த்தம். அவனுக்குள்ளால் அசுத்த பழக்கங்கள் இருக்கிறது என்றால் அவனுக்குள்ளால இருந்து ஒரு அசுத்தாவிதான் அதை நடப்பிக்குமே தவிர பரிசுத்த ஆவியானவர் இருந்து அசுத்தத்திலே அவனை நடத்த முடியாது. எப்படி சொல்ல முடியும்? வேதத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. சிம்சோனுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சவுலுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி போறது வரைக்கும் ஆவியானவர் உள்ள இருந்தாரு. போனதுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது. அப்படின்னா இடங்காலியான உடனே ஒரு பொல்லாத ஆவி உள்ள போய் உட்கார்ந்துருச்சு. அது என்ன பண்ணுச்சு? சைலண்டா கூட்டுட்டு போய் சூசைட் பண்ண வச்சிருச்சு. பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து செத்து போக பண்ணினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு விட்டால் அந்த இடம் வெற்றிடமாகும் பொழுது அசுத்தாவி வந்து உட்கார்ந்துரும். ஆனால் அதுக்கப்புறம் வீக் ஆகிடும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்டார். அதன் நிமித்தம் அவர் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினார். அவன் நாளுக்கு நாள் பலத்தான். நீ நாளுக்கு நாள் வீக் ஆகிற அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு ஆவி உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தன் மண்டையை ஆட்டி முடிய கலைச்சி அலக்கழிச்சாதான் அசுத்தாவி இருக்கிறது. எனக்குள்ள இல்லை இருக்குது. சிலருக்குள்ளால இருக்கிறது. எப்படி? அசுத்த பழக்க வழக்கங்களை உள்ளுக்குள்ளிருந்து நடப்பிக்கும்படி நீ விரும்பாததையும் உனக்குள்ளிருந்து செய்ய வைக்கிறதா, அது அந்த அசுத்தாவி. நிறைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. அந்த அசுத்தாவிகளினால தான் பிள்ளைகளுக்குள்ளால மூர்க்க குணம், கோபம், எரிச்சல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ளால எந்த ஆவி இருந்தாலும்
இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி, ஆண்டவரே இந்த அசுத்த பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறபடியினாலே நான் பலனற்று போனேன். சிம்சோன் ஆவியானவர் அவனுக்குள்ளிருந்து விலகினதை உணராதிருந்தபடினாலே சிக்கண்டு போனான். சில நேரங்களில் ஆவியானவர் விலகி அசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க தெரியாம போகும் பொழுது சில இடங்களிலே சிக்கி கொள்கிறீர்கள். சிக்கல்கள் எல்லாம் அப்படிதான் போய் மாட்டுவாங்க. அதுக்கு விடிவு காலம் கொடுக்கிற ஒரே இடம் இந்த பரிசுத்த தேவாலயம். ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த தேவாலயத்தின் சம்பூரணத்துல முக்கியமான ஆசீர்வாதம், பல வருஷம் பலரால தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளை, தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடம். முதல்ல மன கஷ்டங்களை தீர்த்து வைக்கிற இடம். இரண்டாவது உன்னுடைய கட்டுகளை அறுக்கிற இடம், உனக்கு விடுதலை கொடுக்கிற இடம். மூணாவது யாராலும் தீர்த்து வைக்க முடியாத தீராத பிரச்சனைகளை, பல வருட பிரச்சனைகளை நொடிப்பொழுதிலே மாற்றுகிற ஒரு இடம். வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமா ஒருத்திக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவளுக்குள்ளால ஒரு கூன். இதுல 18 வருஷமா வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாமல், பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்காமல், மண்ணை மாத்திரம் பார்த்து நடந்தவள் தான் இந்த கூனி. இந்த 18 வருஷம் அவள் எடுக்காத முயற்சியே இருந்திருக்காது. எல்லா முயற்சியும் எடுத்திருப்பாள். ஆனால் தீராத 18 வருஷ பிரச்சனைக்கு தீர்வு வந்தது கர்த்தருடைய தேவாலயத்தில். அவள் ஒரு நாள் கர்த்தருடைய தேவாலயத்திலே வருகிறாள். எல்லாரும் இயேசுவினுடைய முகத்தை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருத்தி மாத்திரம் தன்னுடைய ஊனத்தின் நிமித்தம் குனிந்து இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு வார்த்தையை மாத்திரம் கேட்டாள். ஆண்டவர் அவளுடைய அவல நிலையை பார்த்தார். இன்னைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஊனங்கள், உன்னுடைய இயலாமைகள், உன்னுடைய அவல நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதா. எதுக்கு பார்க்கிறாரு? அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உனக்குள் இருக்கிற வேதனையையும், உனக்குள் இருக்கிற இயலாமையும், உனக்குள்ள இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனையும் சோதித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இங்கிலீஷ் பைபிளில் எக்ஸாமின் தம் என்று போடப்பட்டிருக்கிறது. எக்ஸாமின் தம் அப்படின்னா உங்களை ஸ்கேன் பண்ணது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஸ்கேன் பண்ணும் பொழுது சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் டெலிவரன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கிற. நிறைய பேருடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் வேற யாருடைய பார்வையிலும் இப்பொழுது இல்லை. உங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதிசயங்களை பண்ணுகிற, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இயேசுனுடைய ஸ்கேன் கண்களுக்குள்ளால நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நிறைய இடங்களில் இப்போ போட்டிருப்பாங்க, ஒரு போர்டு போட்டிருவாங்க, யூ ஆர் அண்டர் சிசிடிவியுடைய கண்ணுக்குள்ளதான் நீங்கள் நிற்கிறீங்க, ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசிடிவி கூட சிலதை விட்டுரும். உங்கள் முகத்தை மட்டும்தான் காட்டும். உங்கள் சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை அதால் காட்ட முடியாது. ஆனால் நம்ம ஏசப்பாவுடைய கண்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து ஊனையும் கணுக்களையும் கஷ்டங்களையும் உள்ளுக்குள்ள பிரச்சனைகளையும் ஊடுருவி பார்க்கிற வல்லமை உள்ளது. அன்னைக்கு சர்ச்சில் அப்படி ஊடுருவி பார்த்தனால தான் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு கூனு. அந்த கூன் எதனால வந்துச்சு? பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்போ ஆண்டவர் முடிச்சிட்டார். எல்லா செய்தியை முடித்த உடனே முதல்ல இந்த கூனியை கூப்பிட்டு இவளுடைய சம்பவம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க? ஏன்னா வசனத்தில் சொல்லும் பொழுது வந்து அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அப்படின்னா இண்டிவிஜுவல் ப்ரேயரு அவரிடத்துல வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு.
வந்த அத்தனை பேரையும் குணமாக்கினார். அப்படின்னா எல்லாரும் வந்திருப்பாங்க, கை வச்சு கண்ணை குருடனும் முடவனும் எல்லாரும் வந்து டக் 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 டக்குன்னு வாங்கிட்டு போனாங்க. இதே போல் அன்னைக்கு அந்த கூனியுடைய டேன் வந்தது. அவ வந்து நின்ன உடனே, ஸ்திரீயே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய், உன்னுடைய 18 வருஷ பிரச்சனையிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய், பி ஹாப்பி என்று சொல்லுகிறார். உடனே அவருடைய கூன் நிமிர்ந்தது. உள்ள வரும்போது வியாதியோடு வந்தாள், வெளியே போகும் பொழுது தலை நிமிர்ந்து போனாள். தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடம். 4வதாக கடைசியாக இந்த தேவாலயம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு முடிவு கட்டுகிற இடம். அதான் கடைசி ஆசீர்வாதம். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட, கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட அக்கா வீட்டில் போய் நகையை பிச்சை கேட்கறது, காசு பிச்சை கேட்கறது, டாக்குமெண்ட்டை பிச்சை கேட்குறது, அடமானம் வச்சு பிள்ளைய படிக்க வச்சுட்டு மீட்டு தர்றேன், அடமானம் வச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மீட்டு தர்றேன், அடமானம் வச்சு பிள்ளைக்கு டெலிவரி பார்த்துட்டு மீட்டு தர்றேன். நிறைய பேர் வீடு வீடாக பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு காலத்தில் பிச்சை எடுக்கிறவன் மட்டும்தான் வீடு வீடாக பிச்சை எடுக்க போவான். ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கிற நம்மே வீடு வீடாக பிச்சை எடுக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, தர முடியாது போ, இதுக்கு பதிலாக தெருவில் போய் பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க. சொந்த சகோதரி சொல்லுவான், ஏம்மா பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறியே, அக்கா நீ நல்லா இருக்கிறியே, தங்கச்சி வந்திருக்கிறேன், பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஒரு 10 பவுன் நகை தந்தியன்னா ரொக்கம் கொடுக்க வேண்டியதுக்கு நான் அதை அடமானம் வச்சு கொடுத்துருவேன், கொஞ்ச நாள் பொறுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொடுத்துட்றேன். தர முடியாது போ, ரோட்டில் போய் பிச்சை எடுணும். யார்? சொந்த அக்கா சொல்லுவா தங்கச்சிட்ட, சொந்த அண்ணன் சொல்லுவார். இன்னைக்கு அப்படி தான் உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏதோ 100ல் 5 பேர் தான் அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாளா, நீ திருப்பியே தர வேண்டாமா, இந்த எவ்வளோ லொக்கம் கொடுக்கணும், 2 லட்சமா, இந்த எடுத்துகிட்டு போ, முதல்ல பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சொல்கிறவங்க விரல் விட்டு என்றவங்களாக தான் இருப்பாங்க. மீதி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறதுல தான் இருப்பாங்க. எனக்கு அப்போவே தெரியும், நீ ஒரு நாள் பிச்சை எடுப்பேன்னு தெரியும். நீ ஆடின ஆட்டம் என்ன, நீ பாடின பாட்டு என்ன, கண்டிப்பாக தெரியும் நீ ஒரு நாள் பிச்சை எடுப்பேன்னு. அவளே நொந்து போயிருப்பா. அவளை இன்னும் வார்த்தைகளை சொல்லி குத்தி கிழிக்கிறதுல தான் இன்னைக்கு மனுஷன் குறியாக இருக்கிறான். உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, தேவையில்லாத வார்த்தைகளையாவது விடாமல் இருக்கலாம். இல்லை, இன்னைக்கு அப்படிப்பட்ட மனுஷர்கள் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ வந்தியன்னா எங்கேயும் பிச்சை எடுக்க உனக்கு அனுமதி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நீ பச்சையான ஒலிவ மர கன்றாய் இருக்கிறது உண்மையானால் நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். பிள்ளைக்கு கடைசி நிமிஷத்தில் ஃபீஸ் கட்ட முடியலை, இல்லைன்னாச்சுன்னா நாளைக்கு அவள் கல்லூரியிலேருந்து துரத்தப்படுவா, ஹால் டிக்கெட்டு தரலை. அந்த 11th ஹவரில் போய் நிற்கும் போது கூட எத்தனையோ பேர் மனசாட்சி இல்லாமல், அவன் பிள்ளை படித்தா என்ன படிக்கலைன்னா என்ன, எதுக்கு இவ்வளோ படிக்க வச்ச, எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அனுப்புறது தானே, ஏன் மண்வெட்டு அனுப்புறது தானே, கொத்த வேலைக்கு அனுப்புறது தானே, உன் பிள்ளைய மட்டும் நல்லா படிக்க வைக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல, அந்த தாய்க்கு ஆசை இருக்காதா? பணம் இருக்கோ இல்லையோ, ஆசை அப்படின்றது இலவசமாய் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஊறுகிற ஒரு விருப்பம். தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து அவள் காண்கிற அந்த கனவுதான் அந்த ஆசை. இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமா? வேலைக்கு அனுப்பு. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? நீ சொன்னாதான் அவங்கள வேலைக்கு அனுப்பணுமா? எவ்வளோ வேதனைகள். எல்லாத்துக்கும் ஆண்டவர்
இன்னைக்கு முடிவு கட்ட போகிறேன்றார். இனி நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்டீஃபன் அல்ல, நீ அங்கங்கே போய் பட்ட அவமானங்களுக்கு இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பணிவிடை செய்வதற்கென்று ஆண்டவர் சில தூதர்களை நம்மோடு கூட வைத்திருக்கிறார். அந்த பணிவிடையின் தூதர்கள் டெய்லி ஆண்டவரை விசிட் பண்ண போவாங்களாம். அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உன் கூட இருந்து நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட நிலைமைகள் எல்லாத்தையும் போய் ஆண்டவரிடத்தில் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவதூதர்கள் டெய்லி தேவனை தரிசிப்பதற்காக போவார்களாம். எப்போ போவாங்க? உங்களை நல்லா தூங்க வச்சுட்டு நீ தூங்குற உடனே டெய்லி ரிப்போர்ட் கொடுக்க போவாங்க. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த பணிவிடையின் தூதர்களை உங்களுக்காக நியமித்திருக்கிறவர். அவங்க கூட நீங்கள் எங்கே போனாலும் அவங்க உங்கள் கூடயே வருவாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. உங்கள் சொந்த அண்ணன் உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுனா, உன் சொந்த தங்கச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா, உன்னுடைய நண்பன் ஒருவன் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினா, உன்னை கேவலமாக பேசினா, அவன் போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுவான், ஆண்டவரே என் எஜமாட்டி அம்மா இன்னைக்கு சொந்த சகோதரி இடத்துல ஒரு உதவி கேட்டு போனா, அவள் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்தி என் எஜமாட்டி அம்மா அப்படின்னா நீர் யாருக்கு பணிவிடை செய்ய வைத்திருக்கிறீரோ அந்த எஜமாட்டி அம்மா இன்றைக்கு சொந்த சகோதரியால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளப்பட்டா என்னால் தாங்க முடியல ஆண்டவரேன்னு போய் ஆண்டவரிடத்தில் அவன் புலம்புவான் அந்த தேவதூதன். சில நேரங்கள் ஆண்டவர் நியாயம் செய்யும் பொழுது காரணமாக இருந்தவர்களுக்குடைய குடும்பங்களிலே வேதனைகள் வருகிறதை பார்க்கிறோம். பயங்கரமாக ஆடுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க. சில நேரங்களில் நம்ம தடுமாறி நின்று எனக்கு எதனால இந்த காரியங்கள் வந்தது, நல்லா தானே போயிட்டு இருந்து திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இருப்பீங்க. யாரோ ஒருவரை மனவேதனைப்படுத்தி இருப்பீர்கள், யாரோ ஒருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருப்பீர்கள். அது தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக தேவதூதன் போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் கொடுக்கிற தண்டனையாய் கூட இருக்கும். எனவே ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். ஏன்னா அற்பமா எண்ணப்பட்ட உன்னுடைய தேவதூதன் தேவனிடத்தில் உனக்காக பரிந்து பேசுவான். அன்னைக்கு தேவாலயத்தில் இப்படித்தான் பேதுருவும் யோவானும் ஊழியத்துக்குள்ளே போகும்பொழுது ஒருத்தன் வாசல்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். பிச்சை தான் கேட்டான். பர்த்திமேயு ஆண்டவரிடத்தில் பிச்சை கேட்கல, லைஃப் செட்டில்மெண்ட் கேட்டான். கண்ணை திறந்து விட்டுருங்க, நான் வேலை செய்து பிழைச்சிக்குவேன், லைஃப் செட்டில்மெண்ட். ஆனால் இந்த பிச்சைக்காரன் பிச்சை தான் கேட்டான். ஆலய வாசலில் கடந்து என்னால் எளிமை நடக்க முடியலை, வேலைக்கு போக முடியலை, எனக்கு கை காலை சரி பண்ணி விட்டீங்கன்னா நான் எப்படியாவது வேலை செய்து பிழைச்சிக்குவேன்னு அவன் கேட்கல. ஆனாலும் அவன் அமர்ந்திருந்த இடம் கர்த்தருடைய தேவாலயம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவாமி தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பர்த்திமேயு வந்து நிற்கிற ஆலயத்தில் அல்ல, போகிற வழியில். அதனால் ஸ்ட்ரைட்டாக லைஃப் செட்டில்மெண்ட் கேட்டான், ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே பேதுரும் யோவானும் போகும் பொழுது இவன் பிச்சை தான் கேட்டான். எனக்கு பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் பணமும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் அதை விட மேலானது ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம் என்று ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடிச்சு அப்படி தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழுந்து நின்று குதித்து நடந்து தேவாலயத்திற்கு உள்ளே போனானாம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வெளியில கிடக்கிற ஒருத்தனையே இதுக்கு மேலே நீ பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நிரூபித்தது உண்மைன்னா, ஆலயத்துக்கு உள்ள வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற உன்னை இனியும் என் ஆண்டவர் பிச்சை எடுக்க வைப்பாரோ? வைக்கவே மாட்டார். முற்றுப்புள்ளி வந்தது. அவனுடைய பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு முடிவு வந்தது. துள்ளி குதிச்சு என்ன ஹாப்பி அப்பா, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் அன்றைக்கு செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் தேவாலயத்தில் வருகிற பிள்ளைகளாகிய உங்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளை நீக்க ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. இனி நீ துள்ளி குதிச்சு நடனமாடி தேவாலயத்தில் வந்து ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக உனக்கு ஒரு பிரேக் த்ரூவை இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க.
இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.